இந்த லைஃப் ஒரு சூட்கேஸ் மாதிரி. நம்மளோட கனவுகள், பட்ட கஷ்டங்கள், மறக்க முடியாத நினைவுகள் எல்லாத்தையுமே நம்ம இதில் தான் போட்டு பூட்டி வச்சுருக்கோம். இன்றைக்கி என்னோடய லைஃப் சூட்கேஸை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற மெமரிஸ், நினைவுகள், பாடங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதோட இனிமேல் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுதோ அது உங்களோடய நான் பயணிக்க போகிறேன். வெல்கம் டு தி சூட்கேஸ் சீக்ரெட். சென்னையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் 3வது குழந்தையாக நான் பிறந்தேன். அம்மா அப்பா கஷ்டப்பட்டு தான் எங்கள் 3 பேரையும் வளர்த்தாங்க. அண்ணா அக்கா 2 பேர்னாலையும் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் படிக்க முடியாமல் ஆயிடுச்சு. எனக்கு நான் எப்படியாவது டிகிரியாவது முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வெறி. அதனால் படித்து முடித்தேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். சிடிஎஸில் ப்ளேஸ் ஆனேன். 2 வருஷமாவது கண்டிப்பாக வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். 2 வருஷம் வேலைக்கும் போனேன். அதுக்கப்புறம் அலையன்ஸ் வந்தது. வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லைஃப் அப்படியே மாறிச்சு. ஒரு வசதியான குடும்பம், அமைதியான கிராமம். சென்னையில் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருந்தேன்னா கிராமத்தில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆனேன். என்னோடய ஹஸ்பண்ட் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அதனால் எங்களோடது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான். கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆகியும் எங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த நாட்கள்லாம் ரொம்பவே சவாலானது. சரி, குழந்தை வருதோ வரலையோ, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்றா ஒரே இடத்துல நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சிங்கப்பூருக்கு கிளம்பி வந்தேன். அப்படி சிங்கப்பூர் வந்த எனக்கு வேலையும் கிடச்சிது, கூடவே குழந்தையும் கிடச்சிது. நவ் ஐ எம் அ ஒர்க்கிங் மாம் இன் சிங்கப்பூர். இந்த சேனலில் என்னோடய கதையை மட்டும் இல்லை, லைஃப் அப்படிங்கிற சூட்கேஸில் நான் சேர்த்து வச்சுருக்கிற பழைய மெமரிஸ், இனிமேல் நான் புதுசாக சேர்க்க போகிற மெமரிஸ் எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். என்னோட இந்த பயணத்தில் நீங்களும் கலந்துக்கிறீங்களா? சேர்ந்து பயணிப்போம். From my suitcase to your heart. என்னோட பயணிக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா.